நைட்டு 8:30 போல் ஒரு அம்மாட்டேருந்து பையனுக்கு கால் போகுது. போலீஸை கூப்பிடுன்னு. உடனே காலும் கட் ஆகிடுது. இந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவசரமாக இவங்க எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்களோ அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆஃபீஸே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே ஒரே ஒரு ஆள் இறந்து போயிருக்காங்க. அது இந்த பையன் இவங்களோட அம்மா கல்யாணி. இவங்க தான் இந்த எல்ஐசி ஆஃபீஸுக்கு வந்து மேனேஜரு. என்ன நடந்ததுன்னு இந்த பையனுக்கு வந்து புரியவே இல்லை. சரி ஓகே, ஏதோ வந்து விபத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து தீ வந்தோடனே தீயணைப்பு துறைக்கு வந்து கூப்பிட சொல்லலை, போலீஸை கூப்பிட சொல்லியிருந்திருக்காங்க. அப்போனா யாரோ கொலை தான் பண்ணியிருந்திருக்காங்கன்னு அந்த பையன் அவங்க யோசிக்கிறாங்க. இதனால் போலீஸ்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் இந்த களத்துக்குள்ளே குதிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திடுக்கிற தகவல் வந்து வெளியே வருது. என்ன தான் நடந்ததுங்கிறது தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த சம்பவம் மதுரையில் வந்து நடந்திருக்குங்க. மதுரையில் ஒரு எல்ஐசி ஆஃபீஸோட ஒரு கிளை. அந்த கிளையில் மேனேஜராக இந்த கல்யாணி அப்படின்னு சொல்ல போகிறவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, இதே மாதிரியே அன்னைக்கு நைட்டு 8:30க்கு மேலே தான் அந்த தீ விபத்து நடந்திருக்குன்னு தெரிய வருது. அப்படி தீ வந்தோடனே இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் பார்க்குறாங்க. ஆகா, தீ பெருசாக பரவிட்டா தீயணைப்பு துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மேலே போய் பார்க்குறாங்க. 2வது மாடியில் அந்த ஆஃபீஸ் இருந்திருக்கு. அப்படி போனால் உள்ளே ஒரே ஒருத்தர் மட்டும் மயங்கி கிடந்திருக்காருன்னு தெரிய வருது. அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகவே முடியல. தீ அணைச்சதுக்கு அப்புறம் தான் போக முடிஞ்சுது. உள்ளே இந்த பையனோட அம்மா, அந்த மேனேஜர், அவங்க இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்த அந்த பையனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க வந்து கேஸ் கொடுத்துட்டாங்க. இதே நேரத்தில் போலீஸ் இங்கே வந்து முதல்ல இது விபத்து அப்படின்னு தான் பதிவு பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வயலில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏதோ ஒட்டுமொத்தமாக எரிஞ்சிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அங்கே வந்து எல்லா ஒயரும் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. எதுலேருந்து வந்து கரண்ட் இது போயோ எப்படியோ வந்து எரிஞ்சதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. யாரோ வேணுக்குன்னு பற்ற வச்ச மாதிரி தான் தெரியுது. ஒன்றும் புரியலை. அதை தாண்டி இது கொலைங்கிறதுக்கு இன்னொரு சாட்சி வந்து கிடைக்கிது. அந்த லேடி வந்து இறந்து கிடந்தாங்கல்ல, அந்த அறை வந்து வெளியிலேருந்து வந்து பூட்டப்பட்டிருக்குது. என்னடா அது, அவங்க ஒரு மேனேஜரு, அவங்கள வெளில வச்சு யாரோ பூட்டின மாதிரி இருக்குதே அப்படின்னு போலீஸ் வந்து பார்க்குறாங்க. சரி ஓகே, இது கொலை தான், அன்னைக்கு நைட்டு யார் வந்தா அப்படின்னு கண்டுபிடிச்சா இந்த கேஸை கிராக் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இதனால் அது எல்ஐசி ஆஃபீஸ் தானே, அங்கே சிசிடிவிலாம் இருக்கும். அந்த சிசிடிவியை பார்க்குறாங்க. பட் அதில் பெருசாக எந்த லீடும் இல்லை. சரி, அன்னைக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேர் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துருப்பாங்கள்ல, அவங்கள பிடிச்சி விசாரிப்போன்னு எல்லார்ட்டையும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரித்தா இது மாதிரி சாயங்காலம் ஒரு மீட்டிங் நடந்திருக்குன்னு தெரிய வருது, ஒரு எல்ஐசி பாரம் சம்மந்தமாக. அந்த மீட்டிங்கில் வந்து சில பேர் கலந்துக்கிறாங்க. அந்த மீட்டிங்கெல்லாம் முடியுது. அன்றைக்கி சாயங்காலம் வந்து பொழுது போகுதா, மணி 8 மணி ஆகும்போது அந்த ஆஃபீஸில் வெறும் 3 பேர் தான் வந்திருக்காங்க. ஒன்று இந்த மேனேஜர் இவங்க, 2வது ராமப்புன்னு சொல்லப்படுற ஒருத்தர், 3வது சங்கரப்புன்னு சொல்லப்படுற ஒருத்தர். 8 மணியை போல் சங்கர் அவங்க அந்த ஆஃபீஸை விட்டு வெளில போகிறாங்க. எனக்கான வேலை முடிஞ்சிட்டுன்னு. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே தான் அந்த சம்பவம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே தீ வந்து பரவுது. 2 பேர் வந்து உள்ளே வந்து இருக்காங்க. அந்த ராம் அவருக்கு வந்து காலில் அடிபட்டு அவர் மயங்கி வந்து விழுந்திருக்காரு. இந்த லேடி வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. போலீஸுக்கு புரியவே இல்லை. என்னடா அது, வெளிலேருந்து போட்டு பூட்டியிருந்திருக்கு, இவர் மயங்கி விழுந்திருக்காரு, அந்த லேடி இறந்து போயிட்டாங்க, வேறு யாராவது உள்ளே வந்து இதை பண்ணியிருந்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதுக்காக வந்து வெளில வாட்ச்மேன் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க. சரிங்க, நீங்கள் நைட்டு வந்து தூங்கலையில், மணி 8:30 தான், அப்போ யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே வந்து இது மாதிரி சந்தேகப்படுற மாதிரி யாரும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து முழிச்சிக்கிட்டு தான் வந்திருக்காங்க. யாரும் வரலன்னு தெரிய வருது. பின்னாடி வழியாக எதுவும் வழி இருக்கான்னு பார்க்குறாங்க. ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து இருக்குது. பட் அது வழியாக யாருமே வந்திருக்க முடியாது அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ கடைசியாக இருக்க ஒரே சந்தேக நபர் அந்த மயங்கி விழுந்திருந்தார்ல ஒருத்தர், மக்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்கல்ல, அவர் தான். அவரை பிடிச்சி விசாரித்தா உண்மை வந்துடுன்னு அவரை விசாரிக்கிறாங்க. அவர் உண்மையை சொல்கிறாரு, நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு. என்ன நடந்திருக்குன்னா, அந்த மேனேஜர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். போன மே மாதத்துலேருந்து தான் அந்த ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. இப்படி வந்ததுலேருந்து இந்த ஆளுக்கு வந்து பயங்கர வேலை வந்து அதிகமாகிட்டு. இதுக்கு முன்னாடியெல்லாம் நைட்டு 7 மணிக்கே வீட்டுக்கு போனவர் இப்போ இந்த லேடி வந்ததுக்கப்புறம் 9 மணி ஆகிடுது. வேலை வந்து அதிகமாக இருக்குது, மன உளைச்சலாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கான். இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் எல்ஐசி ஆஃபீஸ் தானே, 40 பேர் இறந்தவங்களோட அந்த உறவினர்கள் வந்து இது மாதிரி பாரம் வந்து கொடுக்குறாங்க, இது மாதிரி இறந்து போன அந்த காப்பீடுக்காக. இப்படி இதை வந்து இவர் என்ன பண்ணணும்னா கம்ப்யூட்டரில் வந்து ஏற்றி அதுக்கப்புறம் இதை வந்து வெரிஃபை பண்ணணும், இது உண்மையான சம்பவம் தானா அப்படின்னு. ஏன்னா அதுலேயும் ஃப்ராட் நடக்குதுல்ல, அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்துக்கு மேனேஜர்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும். இதுதான் இவங்களோட அந்த ராமோட வேலை. இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை பண்ணாமல் அப்படியே பெண்டிங்லேயே போட்டு வச்சிடுறாங்க.
பெண்டிங்கில் கடந்துக்கிட்டே இருக்குது. அந்த 40 பேரோட உறவினர்கள் வந்து மேனேஜர்கிட்ட வந்து இது மாதிரி சொல்கிறாங்க, என்னங்க நாங்கள் பாரம் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, எந்த ஆக்ஷனும் எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தான் அந்த மேனேஜர் வந்து ராம் அவங்கள கூப்பிட்டு என்னங்க பண்ணுறீங்க, சீக்கிரம் வேலையை முடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே வேலைப்பளு வந்து இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதனால் வந்து அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி மன உளைச்சல் வந்து இருந்துக்கிட்டு இருக்காராம். இப்படி வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. இதனால் இந்த லேடியை போட்டு தள்ளிட்டா நம்மளுக்கு வந்து வேலைப்பளு கம்மியாகும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இதனால தான் இவங்க கரெக்டாக அந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி சாயங்காலம் அந்த மீட்டிங் வந்து முடியுது. எப்படி பெட்ரோல் கேன்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு தெரில, ஆனால் உள்ளே கொண்டு வந்துடுறாரு. கரெக்டாக நைட்டு 8 மணிக்கு மேலே 2 பேர் தான் இருக்காங்க. இவர் பூட்டை போட்டு வெளில பூட்டிட்டு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விட்றாரு. எங்கே அந்த ரூமை கொளுத்துனா இந்த பர்டிகுலராக இவங்கள தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்துருமோ என்னமோன்னு மொத்த ஆஃபீஸையும் கொளுத்தி விட்றாரு. என்ன நடந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு கொளுத்தி விட்டுட்டு இவர் வெளில தப்பிக்கிறது தான் அவரோட பிளான். ஆனால் என்னென்னா புகை அதிகமாக வந்துடுது. அந்த புகை மூக்கு உள்ள போய் இவரும் மயங்கி விழுந்துடுறாரு. காலில் வந்து அடிபட்டுருது. இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி மக்கள்லாம் போய் அந்த அவரை மட்டும் வந்து காப்பாற்றிருந்துருக்காங்க. இவர் தான் உள்ளே வந்து பூட்டி வச்சுட்டார்ல, அந்த லேடியை வந்து காப்பாற்றவே முடியல. போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் இன்னும் சில சாட்சிகள் வேணும்னு இவர் எங்கே பெட்ரோல் கேன் வாங்கினாரோ அங்கே உள்ள சிசிடிவி வந்து போய் பார்க்குறாங்க. எல்லாம் டீசல் பெட்ரோல் வாங்கினது எல்லாமே சிசிடிவியில் பதிவாயிருந்திருக்கு. இவரே வந்து ஒத்துக்கிறாரு, நான் தான் இதை பண்ணேன், வேலைப்பாடு அதிகமாக இருந்துச்சு அதனால் பண்ணேன்னு சொல்கிறாரு. பட் இதில் ஏதாவது எல்ஐசி முறைகேடு இருக்குமோ, பண மோசடி இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. பட் அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள தகவல். ஆனால் என்னென்னா ஒரு ஸ்ட்ரிக்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆஃபீஸரை கொலை பண்ணியிருந்திருக்காரு. சரி இவர் மாட்டாமே இருந்திருக்காருன்னு வச்சுக்கோமே, வேற ஒரு மேனேஜர் அங்கே வந்திருப்பாங்க. அவர் வந்தாலும் இந்த வேலையை இவர் தானே வந்து முடிக்க வேண்டியதாக இருந்திருக்கும். எந்த காரணத்துக்காக அவர் கொலை பண்ணாருன்னு யோசிச்சு பாருங்களேன். இது மதுரையில் வந்து நடந்துருக்கு. உங்களுக்கு இந்த சம்பவத்தை பற்றி என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டேல நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.